ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விகடகவி. இது லாஸ்ட் இயர் சீரீஸாக வந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர். இதை இப்போது ஒரு படமாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க 1970s நடக்கிறது தான். இந்த படத்தில் ஹீரோவோட பேர் ராமகிருஷ்ணன். அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே டிடெக்டிவ் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா அவரோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பார். அவரை கண்டுபிடிக்க தான் அவர் இந்த டிடெக்டிவ் ஃபீல்டை சூஸ் பண்ணியிருப்பார். ஊரில் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளோ கேசஸை இவர் ஈஸியாக சால்வ் பண்ணியிருப்பார். அதனால் போலீஸ் இவருக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, காசும் கொடுப்பாங்க. ஹீரோவோட இருக்கிறது இப்போ அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு ஃபோபியா இருக்கும். எப்போ மழை வந்தாலும் அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அதனால் மழை வரப்போலாம் ஹீரோ எப்போவுமே அவங்க அம்மா கூடவே இருப்பார். அவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அவங்க அம்மாவை சரி பண்ணுறதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஹீரோ இப்போ இருக்கிறது ஹைதராபாத்தில். அவர் யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு ப்ரொஃபஸரோட ஊர் அமரகிரி. அந்த ஊரில் பல வருஷமாக ஒரு சாபம் இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்வார். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்க மலையில் அம்மன் கோயிலில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ அங்கே இருந்த 100 பேர் அப்போ மேய்ஞ்ச மலையில் இறந்து போயிருப்பாங்க. அப்போத்துலேருந்து அந்த மலைக்கிட்ட நைட்டுக்கு மேலே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மெமரி லாஸ் ஆகும். அதுவும் லாஸ்ட் 1 இயராக யாரெல்லாம் அந்த மலை பக்கமாக போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெமரி லாஸ் ஆகிருக்கு. இதை சால்வ் பண்ணால் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும், அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோவை இப்போ அந்த ஊருக்கு அனுப்புவார். ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் எழுதி கொடுப்பாரு ராஜா கிட்ட கொடுக்கறதுக்காக. ஆனால் ராஜா இவரை அந்த வேலை பார்க்க வேணான்னு சொல்லிடுவார். ஏன்னா இவருக்கும் ஏதோ ஆகிடுங்கிற பயத்தால். இவர் ஊருக்கு ரிட்டர்ன் போகலான்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போது இவர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்பா. அதாவது அவளோட அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மலை பக்கம் போனார். அப்போத்துலேருந்து அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவும் முடியலன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பா. அதனால் ஹீரோ அந்த ஊர்லேயே தங்கிறதுக்காக முடிவெடுப்பார். இப்போது ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ராஜா இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறத ஒரு பொய் சொல்வார். அதனால் அந்த போலீஸும் இவருக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது ஊரில் எத்தனை பேரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஹீரோ இந்த ஊரில் ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பாரு. அவங்களோட பேர் லக்ஷ்மி. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஊரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அவங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் ஹீரோவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்க ரூமில் ஒரே ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஆனால் அவங்கள அந்த ரூமில் வைக்காமல் தனியாக ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே பெருசாக சாப்பாடும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நைட்டு ஒரு நாள் ஹீரோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போவார். அப்போது பார்க்குறப்போ ஹீரோயின் லக்ஷ்மி அவங்களும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருப்பாங்க. இதனால் ஹீரோவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மன் மலையில் 100 பேர் இறந்து போனதோடு சேர்த்து ராஜாவோட பையனும் இறந்து போயிருப்பார். அவர் சாகும்போது ராஜா கிட்ட அவரோட அரண்மனையில் இருக்க ரூம்லேருந்து கிழக்கு திசைங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருப்பார். ராஜா ஹீரோவை ஊரை விட்டு போக சொல்லியும் போகாமல் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோயின் லக்ஷ்மி தான் ராஜாவோட பேத்தி. அதனால் ராஜா இதுக்கு சம்மதிச்சு அவரை வீட்லேயே தங்க வச்சு பார்த்துப்பாரு. இப்போது ராஜா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்வார், என்ன க்ளூ கிடைக்குமாங்கிறதுக்காக. ஒரு நாள் நைட்டு ஹீரோ ரூம்குள்ளே தேடி பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ பார்ப்பாரு. அந்த ஃபோட்டோ என்னென்னா ராஜாவோட பையனோட கல்யாண ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு ஹீரோவோட அம்மா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஒரு மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ராஜாவும் எதிர்த்திருப்பார். ஆனால் அதையும் மீறி அந்த ஊர்க்காரங்களையும் மீறி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோ போலீஸ் கூட சேர்ந்து அந்த அம்மன் மலைக்கிட்ட சுற்றிட்டு இருப்பார், எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு. அப்போது ஒரு 4 பேர் அந்த மலைக்கிட்ட போகிறத பார்ப்பாரு. இவரும் ஓடி போய் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோவும் மயங்கி விழுந்துருவார். ஆனால் அவருக்கு எந்த மெமரி லாஸும் ஆயிருக்காது. ஏன்னா ஹீரோவுக்கு ஸ்மெல் பண்ணுற சென்ஸ் கிடையாது. ஹீரோ ராஜா கிட்ட வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருப்பாரு. அப்போது ராஜாவோட மருமகனும் இருப்பார். ஆனால் அவருக்கு ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இப்போது ஹீரோ கடைசியாக 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பெரிய இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த அம்மன் மலையில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் நடந்திருக்காது. அதனால் அங்கே இருக்க மலைவாழ் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலை திரும்பவும் நடத்தணுன்ட்டு ராஜா கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த கிராமத்தில் ஒரு நாள் நைட்டு திடீர்னு ஒரு புகை பயங்கரமாக பரவ ஆரம்பிக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் மயங்கி விழ ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ அங்கே ஓடி போய் எப்படியோ அந்த மரத்தை எரிச்சிடுவார். அதனால் அந்த புகை கிளம்புறதும் அங்கே ஸ்டாப் ஆகிடும்.
இந்த புகையில மயங்கி விழுந்த ஹீரோயினை தூக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் தேடி போகும்போது வழியில் ஒருத்தரை பார்ப்பாரு. அவர் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா கூட்டிகிட்டு போய் அவர் குடிசையில் ஹீரோயினுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடுவார். இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு அவர் மேலே பெரிய டவுட் வரும். அங்கே இருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு எப்படியோ போயிடுவார். இதுக்கப்புறம் அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடெண்ட் பற்றி என்ன ஆச்சு, அந்த இன்சிடெண்ட்டுக்கு யார் காரணம், ஹீரோயினை ஹீரோ சரி பண்ணாரா, அவங்க அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சதா, அவங்க அம்மாவை சரி பண்ணாரா, இதெல்லாம் இந்த மாதிரி பல வித்தியாசமான மூவிஸ் அண்ட் சீரீஸ் பற்றின ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.